ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா டைமாக் அக்ரோ அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்ட் சேர்ந்த டைமா ஸ்ப்ரே என் அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசரில் என்ன டெலினிட்டு அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் 21%, பாஸ்பரஸ் 7%, பொட்டாசியம் 7%, அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு பார்க்கும்போது மெக்னீசியம் 2%, சல்ஃபர் 18%, போரான் 0.1%, மாலிப்டினம் 0.01% இருக்குது. ஸோ இதில் வந்து 4 மைக்ரோநியூட்ரியன்ட்டும் பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய என்பிகேவும் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் எதுக்கு டைமாக் ஸ்ப்ரே என் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, என் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜனை குறிக்குது. ஸோ இதில் வந்து அதிகமான அளவு நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தும் போதுமே அந்த பயிரில் நைட்ரஜனோட செயல்பாடு வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும். எதனால் அப்படின்னா இதில் வந்து நைட்ரஜன் இருக்கக்கூடிய அளவோட 1/3 பங்கு தான் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் இருக்குது. ஸோ இது வந்து பிரத்யேகமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் தாவரநிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தாவரநிலை வளர்ச்சியை பொறுத்தவரை அதிகமான பக்க கிளைகள் துளிர்ச்சி வளர்ந்தால் தான் அதிகமான பூக்கள் எடுக்கும். ஸோ அப்படி அதிகமான பூக்கள் எடுக்கக்கூடிய தாவரநிலை வளர்ச்சி முடிவடையும் போது தான் அந்த தாவரத்தில் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த தாவரநிலை வளர்ச்சியை பயிர்களில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் இந்த உரத்தை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பயிர்களில் குளோரோஃபைல் ஃபார்மேஷன் வந்து அதிகரித்து காணப்படும். அதாவது வேறு எதுவும் இல்லை, ஒளிச்சேர்க்கை வந்து கூடுதலாக நடக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை கூடுதலாக நடக்கும்போது பயிர் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பச்சைத்தன்மையை காட்டிலும் இந்த உரத்தை நம்ம பயன்படுத்தின பிறகு பச்சைத்தன்மை வந்து கூடுதலாக தென்படும். அண்ட் இந்த ஒளிச்சேர்க்கை அதிகளவு நடக்கிறதுனால பயிரோட வேர்களோட வளர்ச்சி வந்து மண்ணில் அதிகரிக்குது. ஸோ வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கிறது மூலிமா மண்ணிலேருந்து பயிர் உட்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அளவும் அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசரை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்தடுத்து கண்டினியூஸாக நடக்குது. அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒளிச்சேர்க்கை அதிகளவு நடக்கிறது மூலயமா வேர்கள் வளர்ச்சி அதிகரித்து அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்க செஞ்சு பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்க செய்யுது. அதாவது பயிரோட வேர்கள் வந்து ஊட்டச்சத்துக்களை அதிக அளவு உறிஞ்செடுக்கும்போது அதிகமான பக்க கிளைகள் தூண்டப்படுது. ஸோ அதிகமான பக்க கிளைகள் தூண்டப்படுற மூலயமா எல்லா கிளைகள்லையுமே பூக்கள் எடுக்க வைக்குது. இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் பொட்டாசியமும் அண்ட் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ஸான மெக்னீசியம், சல்ஃபர், போரான், மாலிப்டினம் இது 4மே பயிர்களுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய நுண்ணுச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. அதாவது இந்த 4 நுண்ணுச்சத்து குறைபாடு பயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மெக்னீசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு முற்றிய இலைகள் வந்து மஞ்சளாக ஆரம்பிக்கும். அதாவது அந்த இலையோட ஆயுட்காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே மஞ்சள் நிறமாக ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஓரளவு இளம் இலைக்கும் முற்றிய இலைக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடிய இலைகளில் நரம்புகள் பச்சை நிறத்தோடையும் அதற்கு இடைப்பட்ட இடங்கள் வந்து மஞ்சள் நிறமாகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து மெக்னீசியம் குறைபாடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இதுவே சல்ஃபர் சத்து குறைபாடாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக வரக்கூடிய இளம் இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாகும். அதாவது பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறிட்டுருக்கும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பயிரை பார்க்கும்போது முழுவதுமாகவே ஒரு லைட் க்ரீனாக காட்சியளிக்கும். அதாவது பாஸ்பேட் சத்து ரொம்பவே குறைபாடாக இருப்பது போல் காட்சியளிக்கும். ஸோ பொதுவாக பாஸ்பேட் சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து இலைகள் ஒரு டார்க் க்ரீனாக இருக்காது. ஸோ அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த சல்ஃபர் சத்து குறைபாடாக இருக்கும்போதும் தென்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு போரான் டிஃபிஷியன்சி, அதாவது போரான் நுண்ணுச்சத்து குறைபாடாக இருக்கும் பட்சத்தில் அந்த பயிரோட புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகளோட கொண்டை வந்து கருகிய நிலையில் காணப்படும். அண்ட் அதே நேரத்தில் பூக்களும் காய்களும் உதிர்வு ஏற்படாத அளவுக்கு பாஸ்பேட் பொட்டாசியம் சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைச்சிருந்தும் கூட பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வு ஏற்படும். ஸோ இதுக்கு காரணம் போரான் டெஃபிஷியன்சி தான். ஸோ போரான் வந்து பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதுலேருந்து காய்கள் விளையிற வர பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நுண்ணுச்சத்துன்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக மாலிப்டினம், அதாவது இந்த மாலிப்டினம் நுண்ணுச்சத்து குறைபாடு இருக்கும் பயிர்களில் முற்றிய இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகும். ஸோ இது கூடவே அந்த முற்றிய இலைகளோட முனையில் கருகள் ஏற்படும். அதாவது எட்ஜில் வந்து இலைகள் வந்து காய்ந்த நிலையில் காணப்படும். ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா இது வந்து மாலிப்டினம் குறைபாடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த 4 மைக்ரோநியூட்ரியன் குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கும் அதே நேரத்தில் பயிருக்கு தாவரநிலை வளர்ச்சியில் தேவைப்படக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பேட், நைட்ரஜன் இந்த 3 சத்துக்களையுமே சரிவர கொடுக்கறதுக்கு இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த உரத்தோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரை நம்ம பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம பயிர்களோட எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தாவர நிலை வளர்ச்சியை எல்லா வகையான பயிர்களையுமே ஊக்குவிக்கிறதுக்கு இந்த உரம் வந்து ஒரு சிறந்த உரமாகும். ஸோ அதனால்
நீங்கள் எந்த ஒரு காய்கறி பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே நீங்கள் வந்து தாவரநிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கும், அதிகமான பக்க இலைகள் தோன்றதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தக்காளி, வெண்டை, கத்திரி போன்ற காய்கறி வகை பயிர்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விதை முளைத்ததுலேருந்தோ இல்லைனா நாற்றுகள் நட்டதுலேருந்தோ சரியாக ஒரு 25லேருந்து 35 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த டைம் வந்து அதிகமான பக்க இலைகள் தோன்றுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் பூக்கிறதுக்கு முந்தின நிலை வர. ஸோ இந்த 2 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு ஒரு தாவரநிலை வளர்ச்சி முடிஞ்சு அந்த காய் சுற்று பறித்து முடியக்கூடிய நிலையில் அடுத்த தாவரநிலை வளர்ச்சிக்கு திருப்பி நம்ம ஏற்கனவே இப்போ குறிப்பிட்டது போல் 2 ஸ்ப்ரே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அன்டில் எது வரை அப்படின்னா பூக்கள் பயிர்களில் முழுவதும் பூக்கிற வரை. ஸோ பூக்கள் பூத்ததுக்கு பிறகு நீங்கள் அதுக்காக பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கும் இல்லைனா காய்களோட சைஸை பெருசாக கொண்டு வரதுக்கும் தனியாக வேறு ஏதாவது ஒரு ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் பயன்படுத்தலாம். அதாவது பொட்டாசியம், போரான் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய உரங்கள் வந்து பயன்படுத்தலாம். எதனால் அப்படின்னா இந்த உரத்தை வந்து நீங்கள் பூக்கள் பூத்துட்டு இருக்கக்கூடிய டைமில் மட்டுமே பயன்படுத்தும் போதோ இல்லைனா பிஞ்சில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் பயன்படுத்தும் போதோ இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு நைட்ரஜன் பூக்கள் உதிர்வு அதிக அளவு ஏற்பட வைக்கும். ஸோ அதனால் இந்த உரத்தை வந்து நீங்கள் தாவரநிலை வளர்ச்சியில் மட்டும் பயன்படுத்துமாறு நம்ம வந்து சொல்கிறோம். பூக்கள் பூத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தாதீங்க. அண்டு பிஞ்சுகள் பிடிக்கக்கூடிய பயிர்களில் தானே பூக்கள் உதிர்வு ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பூகை பயிர்களுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய டைமில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சுற்று ஆரம்பிக்கக்கூடிய டைம்லேயும் பூகை பயிர்லேயும் கூட இந்த பொட்டாசியம் போரான் சத்து தான் முக்கியமாக தேவைப்படும். அதுக்கு மாற்றாக நைட்ரஜன் அதிக அளவு கிடைக்கும்போது பூக்களை பெரிதாக கொண்டு வரதை காட்டிலும் பயிர் வந்து அடுத்த தாவரநிலை வளர்ச்சியிலையோ இல்லைனா அதிகமான கொடி வளர்ச்சியோ தூண்டிவிடக்கூடும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த பூச்சுற்றில் வந்துடக்கூடிய மொட்டுகளோட சைஸ் வந்து ரொம்பவே சிறியதாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பூக்கள் பூக்கும் பருவத்திலையோ இல்லைனா பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பருவத்திலையோ பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த உரத்தோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த உரத்தை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்துமங்களோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் ஆர்கானிக் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூடயோ இல்லைனா கால்சியம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூடயோ இதை வந்து சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் ஹார்ஷ் எஃபெக்ட் அதாவது ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இலைகள் வந்து கருகக்கூடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த உரத்தோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிலோட விலை வந்து 900 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளான விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனாலனா நீங்கள் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த உரத்தோட பெயரையோ இல்லைனா டெக்னிக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.